ஹலோ ஸ்ரீ. ஹே நிம்மதி, எப்படி இருக்க? கால் எப்படி இருக்கு? ஓகே தான் ஸ்ரீ. கொஞ்சம் லைட்டா காலெல்லாம் எடுத்து வைக்க முடியுது, பட் ப்ராப்பரா பழையபடி நடக்க முடியல. நடக்க முடியலையா? அப்போ உன்னால காலேஜ்க்கு வர முடியாதா? காலேஜ்க்கா? எதுக்கு நீ? நான் தான் மெடிக்கல் லீவ்ல இருக்கேனே. இல்லடி, இன்னைக்கு தான் இந்த இயரோட ஃபைனல் பிராக்டிகல்ஸ். இத பேசாம எங்களோடய அட்டென்ட் பண்ணிடு. அப்புறம் உனக்குன்னு தனியா வைப்பாங்கடி, அதுல போய் சிக்கிக்கிட்டேனா வைவாலாம் கேட்டே சாவடிப்பாங்க. ஆமால. ஐயோ, மெடிக்கல் லீவ்ல இருக்கோம், ஜாலியா இருக்கலான்னு நான் பாட்டுக்கு உட்காந்துட்டேன்டி. எதுவுமே பார்க்கலையே. பிராக்டிகல்ஸ் தானடி. இங்க பாரு, மெயினான விஷயமே பிரைடல் ஹேர் டோ தான். அதுதான் நம்மளுக்கு சூப்பரா வருமே. ஹே, ஃபவுண்டேஷன் ஸ்மட்ஜிங்லாம் இருக்குடி. அதெல்லாம் நான் வீட்லயே செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சேன். சரி ஓகே, பாத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் காலேஜ்க்கு வரதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, எப்படியாவது சீக்கிரம் வந்து சேரு. வைக்கிறேன். நான் இதுக்கப்புறம் தான் குளிக்க போகணும். பை டி. பை. ஆஹா, பிராக்டிகல்ஸ்ன்றத மறந்தே போயிட்டோமே. இல்ல இல்ல, இந்த தடவை எப்படியாவது போய் இப்பவே அட்டென்ட் பண்ணிடணும். இல்லனா ஸ்ரீ சொன்ன மாதிரி தனியா வைப்பாங்க, வச்சு செஞ்சிருவாங்க. எப்படி போறது? ஆதிக்கிட்டே கேட்போம். மச்சான் மச்சான் சீக்கிரம் போன் எடுடா. ஆதி எந்திரிப்பா, மணி 7 போகுது. நீ இப்படி தூங்குற ஆளே கிடையாதே. காலையிலேயே நல்லா சீக்கிரமா எந்திரிச்சு சுறுசுறுப்பா இருப்பியே. இப்ப என்னடா இப்படி இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்க? என்ன ரிங்கே போக மாட்டேங்குது? இப்ப ரிங் போகுது. ஓஹோ, சார் அந்த மேடம் நினைச்சு ரிங்டோனே வச்சாச்சா? இவ்ளோ காலம் காத்தால இவன் பர்சனல் போனுக்கு கால் வருதுன்னா அது கண்டிப்பா அந்த அவளாதான் இருக்கும். நம்மளே அட்டெண்ட் பண்ணி பேசுவோம். போன் எங்க வச்சிருக்கான்? நான் நினைச்சது சரிதான். அவதான் போன் அடிச்சிட்டு இருக்கா. இப்ப பேசுற பேச்சுல இதுக்கப்புறம் ஆதிக்கு போனே பண்ணக்கூடாது அவ. ஹலோ மச்சான், மச்சான் இன்ஸ்டியாடா? ஹலோ, டேய் கேக்குதா? ஏன் என் காது என்ன செவிடா கேட்காம போறதுக்கு? ஐயோ, போன் எடுத்தது இந்த வில்லி கேரக்டரா? என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரி, உண்மையை சொல்லுவோம். அத்தை. ஹே, யாருக்கு யாரடி அத்தை? இன்னொரு வாட்டி அத்தை சொத்தன்னு ஏதாவது கூப்பிட்டு இருந்த வாய் கிழிச்சிருவேன். ஆமா, இப்ப என்னத்துக்கு காலங்காத்தால என் பிள்ளைக்கு போன பண்ற? அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இதுக்கடி அவனை டிஸ்டர்ப் பண்ற? என்னது, மணி 7 போது இன்னும் உங்க புள்ள இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கானா? என்னத்த புள்ள இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? நாளை பின்ன எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி 7 மணி வரைக்கும் இழுத்து போத்திட்டு இருந்தா என்னத்த அர்த்தம்? காலையில எந்திரிச்சு வாக்கிங் எல்லாம் போயிட்டு ஜாகிங் எல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா கிளம்பினா தானே வேலைக்கு போக முடியும். ஹே, என்னது நாளை பின்ன உனக்கும் அவனுக்கும் கல்யாணம்? இங்க பாரு, வேண்டாம். காலையில என்ன டென்ஷன் பண்ணி பாக்காத. என்ன ஆதிக்கும் காவியாக்கும் கல்யாணம் ஆகலனா என்ன ஊர் உலகத்துல வர பொண்ணே கிடைக்காதா? நான் வேற பொண்ணா பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். உனக்கு என்னடி வந்துச்சு? உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டேரு. சும்மா இங்க வந்து இவனை நோண்டிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் உனக்கு. நீங்க வேற பொண்ணா பார்த்து என் ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் என் கை என்ன முருங்க காப்பறிச்சிட்டு இருக்குமா? இங்க பாருங்க, எனக்கு உங்ககிட்ட பேசலாம் டைம் இல்ல. உங்க பையன் கிட்ட போனை கொடுங்க, நான் அவன் கிட்ட பேசிக்கிறேன். ஹே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா போன் பண்ணி என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுற? அவன் கிட்ட வர போனை கூடன்னு சொல்ற? ஒழுங்கு மரியாதையா போனை கட் பண்ணிட்டு வேலையை பாரு. இதுக்கப்புறம் ஆதிக்கு போன் பண்ண உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வைடி போன. வைடி போனன்னு சொல்லி வேகமா கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அந்த எரும மாடு போன் பண்ணாலும் பண்ணுவா. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவோம். அம்மா, வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். பையனுக்கு நீங்களே உங்க கையால சமைக்கிறேன்னு சொன்னதுனால சமையல் மட்டும் பண்ணல, வீடெல்லாம் தொடச்சு கூட்டிட்டேன். சரிக்கா. ஏமா காலையில இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கோவமா இருந்தேன்கா, ஆனா இப்ப நிம்மதியா இருக்கேன். ஐயோ, அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது. இப்ப சந்தோஷமா இருக்கேன். பையனை தூங்க விடாம போன் அடிச்சுக்கிட்டே இருக்காக்கா. அதான் போனை அட்டன் பண்ணி கிளின்னு கிழிச்சிட்டேன். இதுக்கப்புறம் போனும் பண்ண மாட்டா, நேர்லயும் வரமாட்டா. இந்நேரத்துக்கு நான் பேசின பேச்சுக்கு அப்படியே பெட்லயே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் ஆதிக்கிட்ட பேச முடியாதேன்னு சொல்லி நல்லா ஃபீல் பண்ண போறா பாருங்க. அப்படியாமா? அப்ப இனிமே ஆதி தம்பிய பார்க்கவும் பார்க்காது, பேசவும் பேசாது இல்லம்மா? பின்ன அந்த அளவுக்கு விட்டு கிழிச்சிட்டேன்ல. காலையில யாரு? நான் போய் பாக்குறேம்மா. சரிக்கா. இன்னும் அந்த பையன் தூங்கிட்டு இருக்கறத பாரு. ஆதி எந்திரிக்கிறியா இல்லையா? போ. யாரு? நான்தா. அம்மாடி நீயா? அங்க அந்த அம்மா அது பேசின பேச்சுக்கு நீ நேரத்துக்கு அழுது புரண்டுகிட்டு இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நீ என்னடா கிளம்பி வீட்டுக்குள்ளேயே வந்துட்ட? கால் வர நிக்க முடியல, காலேஜுக்கு வர டைம் ஆகுது. இன்னும் என் ஆள் என்னதான் பண்ணிட்டு இருக்கா? இன்னுமா தூங்குறான்? எந்திரிச்சானா இல்லையா? தள்ளுங்க, நான் போய் பாக்குறேன். ஐயோ, போச்சு. இன்னைக்கு பெரிய கலவரமே இருக்கும் போலயே. ஆதி எந்திரிப்பா,
எவ்வளவு நேரமா அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், இன்னும் இழுத்து பொத்திட்டு தூங்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் வந்து எழுப்புனாதான் என் ஆள் எந்திரிப்பான்னு அர்த்தம். அடி பாவி, நீயா? ம். எவ்வளவு கேவலமா உன்ன போன்ல பேசின. உனக்குலாம் சூடு சொரணே இல்லையாடி? ஹ, சூடு சொரணையெல்லாம் பார்த்தா லவ் பண்ண முடியுமா? என்னது லவ்வா? ஹேய், ஐயோ மாமியாரே, இவ்ளோலாம் கோவப்படாதீங்க. அப்புறம் பிபி ஏறி நெஞ்சு வெடிச்சிட போகுது. அப்புறம் படுத்து படுக்க ஆயிருவீங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் உங்களை நல்லா பாத்துக்குவேன். இருந்தாலும் சொல்றேன், இங்க பாருங்க மாமியாரே, இதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கார மட்டும் பாத்துக்கிட்டா போதும். என் ஆளை நான் பாத்துக்குவேன். இந்த பெட் காஃபி குடுக்கற வேலை, என் ஆளு குளிக்க போது டவல் எடுத்து குடுக்கற வேலை, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு குடுக்கற வேலையெல்லாம் நான் பாத்துக்குவேன். இதுக்கப்புறம் தான் நான் வந்துருவேல. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? சரி சரி, என் செல்ல குட்டியில காஃபி என் கையில கொடுத்துட்டு நீங்க போய் வேலையை பாருங்க. என் ஆளை எழுப்ப எனக்கு தெரியும். ஹேய், என்னடி விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? போனா போது பொம்பளை பிள்ளையாச்சேன்னு நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடி. அது சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இது என் மாமனார் சம்பாரிச்சு கட்டின வீடு. அவரோ இல்ல என் ஆளோ சொல்லட்டும், நான் போறேன். நீங்க சொல்லி நான் போகணும்னு அவசியமே இல்ல. இவள ஆதி, டேய், இவ்ளோ கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, அப்படியே இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கான். இருங்க இருங்க இருங்க, இருங்க. நீங்க இவ்ளோ கத்து கத்தியும் உங்க பிள்ளை எந்திரிக்கலல. இப்ப எப்படி எந்திரிக்கிறான்னு மட்டும் பாருங்க. ஆதி மச்சான், ஆதி மச்சான். என்ன ஆள் கூப்பிடுற மாதிரி இருக்கு? மச்சான் மாதிரி இல்லடா, ஆளே தான். ஆளே தானா? மச்சான், ஓ முட்டுது முட்டுது மூச்சு முட்டுது அவளை கண்டாலே, கொட்டுது கொட்டுது அருவி கொட்டுது அருகில் நின்னாலே, விட்டுடு விட்டுடு ஆள விட்டுடு பொழைச்சு போறாம்பள. என்ன மாமியாரே பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பொறாமையா இருக்கோ? பாத்தீங்கல்ல, எப்படியும் ஒரு 20 வாட்டியாவது ஆதி எந்திரிடா ஆதி எந்திரிடான்னு கூப்பிட்டுருப்பீங்க. ஆனா நான் ஒரே ஒரு குரல் தான் கூப்பிட்டேன். எப்படி எந்திரிச்சான் பாத்தீங்களா யாழு? என்ன மச்சான், யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? எல்லாம் என் மாமியார்ட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன். மாமியாரா? யாரு? அம்மா, அம்மா இங்க, நிம்மதி அங்க. ஐயோ, அம்மா. ஏண்டா, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா ஆதி எந்திரிடா எந்திரிடான்னு எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் எந்திரிக்காம தோ இங்க நிக்கிறாளே, இவ வந்து ஒரே ஒரு வார்த்தை ஆதின்னு கூப்பிட்டோன்னே எந்திரிச்சு வேகமா உட்கார்ற. அந்த அளவுக்கு தான் அம்மா மேல மரியாதை என்ன? ஹாய் மச்சான். அடி பாவி, நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? வந்ததும் இல்லாம இப்படி போட்டு விட்டேடி. டேய், உன்ன தாண்டா கேக்குறேன். அம்மா, நீங்க கூப்பிட்டது எனக்கு கேட்டுச்சுமா. நீங்க தானே படுத்திருந்தேன். என்னமோ ஒரு புது குரல் கேக்குறப்ப நம்மளுக்கு யாருன்னு பார்க்க தோணும்ல, அப்படிதாம்மா நிம்மதி கூப்பிட்டானே நான் எந்திரிச்சேன். மத்தபடி நிம்மதி தான் கூப்பிட்டானே எனக்கு தெரியாதுமா. பொய் 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 பொய். மச்சான், என் குரல் கேட்டு தானே நீ எந்திரிச்ச? பொய் சொல்லாத, சாவடிச்சிருவேன். ஏய், கொஞ்ச நேரம் வாயும் மூடுறி. அம்மா, நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? மச்சான் இது ஏன் வீடுடா? மச்சான் நான் உன்னை லவ் பண்றேன், நீயும் என்ன லவ் பண்ற. நம்மளுக்கு பாதி கல்யாணம் ஆன மாதிரி. நான் இங்க வரதுல யாருக்கு என்ன பிரச்சனை? அதானே. எது? ஐயோ, ஆமா, அவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்காமா. நான் பாத்துக்கிறேன் அவள, நீங்க போங்க. டேய், பாத்துக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. இங்க பாரு, எனக்கு இன்னைக்கு பிராக்டிகல்ஸ் இருக்குடா, மெயின் பிராக்டிகல்ஸ். நீ தான் கொண்டு வந்து என்ன காலேஜ்ல டிராப் பண்ணனும். ரொம்ப நேரம்லாம் நடக்க முடியலடா, கஷ்டப்பட்டு நடந்து வந்தேன். உனக்கு கால் பண்ணப்ப உங்க அம்மா போன் எடுத்து ரொம்ப கேவலமா திட்டிட்டாங்க. அவங்க கிடக்குறாங்க, அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல. நீ என்ன கொண்டு வந்து டிராப் பண்ணிடுனே. நான் கீழ பார்க்கிங்ல வெயிட் பண்றேன். சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. இன்னும் உனக்கு 10 மினிட்ஸ் தான் டைம். ஓகே, சீக்கிரம் வந்துரு மச்சான், டைம் ஆயிடுச்சுடா. பை மாமியாரே, பிராக்டிகல்ஸ்க்கு போயிட்டு வரேன். ஆசீர்வாதம் வேணாம், இருக்கிற கோவத்துல இந்த கழுவி கழுவி ஊத்தி ஃபெயில் ஆயிடுகிற போறேன். சரி, போயிட்டு வரேன். மச்சான், 10 மினிட்ஸ்லாம் வேணாண்டி, 5 மினிட்ஸ்ல எப்படி மச்சான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு மட்டும் பாரு. ஆமா. என்னடா, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து என்ன மாமியாரேங்கறா, உன்னை மச்சாங்கறா, நீயும் அவளை அப்படிதான் கூப்பிடுற. என்ன நடக்குதுங்க ஆதி? இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி, அவளை கூட்டிட்டு நீ காலேஜ்க்கு போக கூடாது. இந்த வீட்டை விட்டு என்ன மீறி எப்படி நீ வெளியே போறேன்னு நான் பாக்குறேன். அம்மா, ஃபைனல் பிராக்டிகல்ஸ்மா, பாவம், நான் கொண்டு போய் விட்டுட்டு மட்டும் வந்துடுறேம்மா. ஈவினிங் ஏதாவது ஆட்டோவோ கேபோ பிடிச்சிட்டு வந்துருவா, ப்ளீஸ்மா. ஏன் சாயங்காலம் ஆட்டோ கேப்னு பிடிச்சி ஏறி வர தெரியுதுல, காலையில அப்படி ஏறி போட்டோம். நீ என்ன அவளுக்கு டிரைவர் வேலை பாக்குறியா? அம்மா, அதுக்கு இல்ல, அவ வந்து கேட்டுட்டால, அதான்.
என்னை எவ்வளவு பேச்சு பேசினா தெரியுமா? இன்னைக்கு அவ பிராக்டிகல்ஸ்க்கே போலனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நீ அவளை கொண்டு போய் காலேஜ்ல விடக்கூடாது ஆதி. பாக்குறேன் நீ அம்மா பேச்ச கேக்குறியா இல்ல அவ பேச்ச கேக்குறியான்னு. காஃபி இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா இத குடிச்சிட்டு குளிச்சிட்டு வந்து கீழே சாப்பிடு. மணி 7:30 தான் ஆகுது. 10 மணிக்கு நீ ஸ்டேஷனுக்கு போனா போதும்னு நேத்து நைட்டு சொல்லிட்டு தானே படுத்த. அது வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். அட பாவிகளா, என்னடா என் நிலைமை இப்படி ஆயி போச்சு? நீ நான் லவ் பண்ணிட்டு தான்டா இருக்கேன், அதுக்குள்ளேயா மாமியார் மருமக சண்டை ஆரம்பிச்சிட்டீங்க? அவ என்னடானா 9 மணிக்கு காலேஜ் பிராக்டிகல்ஸ் இருக்குன்றா. எங்க அம்மா என்னடானா நீ இந்த வீட்டை விட்டே வெளியே எடுத்து வைக்க கூடாதுங்கிறாங்க. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? அம்மாவா நிம்மதியா? ஐயோ மாமா மறுக்கையா